வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ கார்த்திகை தீபம் வருது பாருங்களேன், அதனால் ரொம்ப ஈஸியான அப்பம் ரெசிபி இது. நம்ம அரிசி ஊற வைக்க தேவையில்ல, அரைக்க தேவையில்ல, அதே மாதிரி எண்ணெயில் ஊற்ற தேவையில்ல. ரொம்ப ஈஸியான அப்பம். இந்த அப்பம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் ஒரு கப் அளவு நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டிருக்கேன் நான். இப்போ இதிலே 1/4 கப்பு அளவு ரவை போட்டுக்குங்க. ரவை இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். கடை மாவு, இடியாப்பம் மாவு இருக்குது பாருங்களேன், அது ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்தோம், கோதுமை மாவு எடுத்தோம் பாருங்களா, அதிலே நான் 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பு வேணும்னா, ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்குங்க. உப்பு போட்டிருக்கோம், நான் வெல்லம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா கலந்துங்க. வெல்லம் நான் தூசி இல்லாத வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். மண் இல்லாத வெல்லம், அதனால் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கட்டி வெல்லம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரையை விட்டு வடிகட்டி ஊற்றிக்குங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஊற்றிக்குங்க, அந்த மாவில் ஊற்றிக்குங்க. நான் கல் மண் எதுவும் இல்லை அந்த வெல்லத்தில், அதனால் அப்படியே போட்டிருக்கேன் நான். இப்போ பால் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன், 1 கப்பு பால் எடுத்துருக்கேன் பாருங்கள். பால் நான் காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன் நான். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றுறேன் நான். இப்போ அந்த பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இன்னும் திக்காக இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றி, இன்னும் பால் இருந்தால் கூட ஊற்றிக்குங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 1/4 கப்பு அளவு மறுபடியும் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன் நான். பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. ஏன்னா ரவை கொஞ்சம் ஊறி வந்தால் கொஞ்சம் திக்காகும், அதனால் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள், ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டேன் நான். இப்போ நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கால் அவர் கூட நல்லா ஊறலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரவை நல்லா ஊறணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ ஒரு சிட்டிகை சோடா உப்பு தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். ஆப்ப சோடா தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் சோடா உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும், நல்லா புஷ்ஷுன்னு வரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. இப்போ ரவை ஊறிச்சு பாருங்களேன். மாவு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றி கலக்கலை நான். இப்போ ஒரு தாளிக்கிற கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா உருக்கி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி, திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்க. இது ஆப்ஷன் தான். போடலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் போட்டு நீங்கள் அந்த குழிப்பணியாரம் சுடுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும், வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். நீங்கள் பல்லாக கூட கட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவில் பல்லாக கூட கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் துருவி எடுத்துருக்கேன் நான். நல்ல நெய்யில் வறுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு அந்த பல்லாக போட்டால் கடிக்கிறதுக்கு கஷ்டம், அதனால் நாங்கள் துருவி தான் போடுவோம் எப்போவுமே. அதனால் துருவி எடுத்துருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததை எடுத்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க, மாவில் கொட்டி கலந்துக்குங்க. இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டேங்க. அந்த வீடியோவில் உழல ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கூட ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. இப்போ பணியார கல் வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நீங்கள் அந்த பணியாரம் சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எப்போவுமே இனிப்பு அப்பம் செய்யும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த இனிப்பு அப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெய் ஊற்றிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து இதேமாரி குழி கரண்டி வச்சுக்குங்க. சின்ன கரண்டி குழி கரண்டியை வச்சு எடுத்து ஊற்றிக்குங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சே வேக வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேகாது. உங்களுக்கு சீக்கிரம் செவந்துடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க.
இப்போ கொஞ்சம் செவந்ததெல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி பொன்னிறமாக வந்ததை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சுற்றி இருக்கிறதுலாம் கொஞ்சம் வேகலை, அதனால் அதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதேமாரி பொன்னிறமாக வந்ததை எடுத்துக்குங்க. நல்லா நெய் வாசனையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் செய்துட்டோம் பாருங்களேன். இதேமாரி நம்ம அரிசி ஊற வைக்க தேவையில்ல, அரைக்க தேவையில்ல. அதேமாரி எண்ணெயிலும் ஊற்ற தேவையில்ல. எண்ணெய் இல்லாமல் செய்யணுன்னா இந்தமாரி அப்பம் செஞ்சு வைங்க கார்த்திகை தீபத்துக்கு. இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.